எஸ்ஐஆர் காப்பின்றது என்னன்னா ஷிஃப்டடு டெத்து இதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க. அது என்ன சொல்லுவாங்க, நம்ம ஷிஃப்டடு டெத்து அதை வந்து தலைவர் சொல்லுவாங்க, கேட்டு சொல்லி கட் பண்ணிட்டு அச்சு விடுவாங்க. எங்கள் தலைக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன? எஸ்ஐஆருக்கு தான் ஆர்ப்பாட்டம் போட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன எஸ்ஐஆர்னா? எஸ்ஐஆர்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இல்லை அதனால தான் அதுக்காக தான் ஆர்ப்பாட்டமே போடுறாங்க. என்னன்னு தெரியாமல் நாங்கள் விஜய் வந்திருக்காரு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நாங்கள் வந்திருக்கோம் எல்லாரும். விஜய் அவர்கள் கூப்பிட்டதுனால விஜய் வராங்கன்னு சொல்லவும் சரி தலை வராருன்னு நாங்கள் அவர் வந்ததாப்பா நல்லா இருக்கும். மெட்ராஸ் நல்லா இருக்கும். அவர் வந்துட்டாருன்னா அவரு தான் எங்க பாதுகாப்பு இல்லை. அதனால அவர் வந்தா நல்லா, லேடிஸுக்கு பாதுகாப்பு இல்லை. எஸ்ஐஆர் பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு தெரியாது. சொல்லல, நாங்க இப்பதான் புதுசுப்பா புதுசா சேர்ந்துருக்கோம். ஆனா விஜய் தான் வர்றோம். நாங்க இதுக்கு முன்னாடி எந்த கட்சியிலையாவது எதுலையுமே இருந்ததில்ல. இதெல்லாம் வந்திருக்கோம். இதெல்லாம் சொல்ல நீங்க கேட்க வேண்டாம். விஜய் தான் வெற்றி பெறார். எங்க நின்னாலும் விஜய் தான் வெற்றி பெறுவார். விஜய் அவர்கள் நிறைய தாக்கி பேசுறாங்க மாற்று கட்சியினர். அது வந்து எதிர்கட்சின்னா அப்படிதான் பேசுவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவர் பேச பேச அவர் இன்னும் உயர்ந்துன்னு தான் இருப்பாரு. விஜய் அவர்கள் வீடியோ போட்டாரு எஸ்ஐஆர் அப்படின்னா என்னன்னு சொல்லி. அது கேட்டீங்களா? என்ன சொன்னாரு? அது நான் கேட்கல. சரி, எஸ்ஐஆர் அப்படின்னா என்னமா? அது எஸ்ஐஆர்னா வந்து அது ஓட்டு இதுக்காக ஏதோ இது பண்றாங்க அப்படின்ட்டு அதனால வந்தோம். நான் இது கள்ள ஓட்டு. கள்ள ஓட்டு. சரி, என்ன எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன? அது எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன? அது நம்ம பேசலாமா? அது பேசலாம். எஸ்ஐஆர்னா அது வேணாங்க. எஸ்ஆர்னா அவங்க சொல்கிறாங்க சாருன்னு, ஆனால் நாங்கள் சொல்லலை. வீட்டுக்கு அனுப்புறதுக்காக தான் ரெடியாக இருக்கிறோம். இன்னும் 4 மாதம்தான் அவங்க ஆட்டெல்லாம். பின்னி பெடலில் இருக்க போகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. எல்லாரும் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. முன்னாடி சொல்லிட்டு இருந்தார் சிஎம் சார், சிஎம் அங்கிள். அவர் வேறு மரியாதையே வேறு சொல்கிறோம், அதுவும் அவர் ஏற்றுக்க மாட்டாரு. என்ன அப்பான்னு வேறு சொல்கிறோம், அதுவும் ஏற்றுக்க மாட்டாரு. வேறு என்னதான் ஏற்றுக்க போகிறாரு. ஆனால் சிஎம் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள். ஓகேங்களா? எஸ்ஐஆர்னா வந்து நம்ம வாக்கு உரிமையை திரும்பி மீட்டு எடுக்கணும். திரும்பி சட்டம் போட்டிருக்காங்களே, எல்லாரும் வாக்காளர் வந்து இது பண்ணிட்டாங்க, திருட்டு ஓட்டு நடக்குதுன்னு சொல்லி. அதனால் இவங்க போட்டிருக்காங்க. ஆனால் இதனால தான் பாதி பேர் ஓட்டு போடாமே போவாங்களே. அதனால் அதை எதிர்த்து தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு. கள்ள ஓட்டு ஒழியாதுங்க, கள்ள ஓட்டு அதிகமாகும். புரியுதுங்களா? இப்போ பாதி போய் எங்களுக்கு ஓட்டு இருக்கிறவங்கலாம் இப்போ அவங்களுக்கு ஃபேவரானவங்களாம் ஓட் லிஸ்ட் கொடுப்பாங்க. நிறையா பேர் இங்கே நார்த் இந்தியன்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு பாதி ஓட்டை கட் பண்ணிடுவாங்க. நார்த் இந்தியன்ஸு ஓட்டு வரும். அதனால தான் இதுதான் ரீசன். இதுதான் அதனால தான் தளபதி இந்த இதில் நாங்கள் வந்திருக்கோம் இந்த போராட்டத்துக்கு. எஸ்ஐஆர் அந்த திருத்தத்தை பற்றி பேசுறதுக்கு தளபதியாக வந்திருக்கோம். நாங்கள் மதுரை பகுதியிலேருந்து வரோம். வண்டி உள்ள விட மாட்டாங்க. நான் காரணம்னு தெரில. நம்மனால இதுதான் பவர் கட்டுப்படியாகுது. எஸ்ஐஆர் வந்து சிறப்பு சீர்திருத்தம். அது வந்து தேவையில்லாததுங்க அது. ஏன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா இறந்து போனவங்க இருப்பாங்க, அவங்கள எடுக்கலாம் பேர். ஓட்டு போட்டவங்களுக்கே அவங்க வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்போ பண்ணுவாங்க? ஏன்னா 6 மாதத்தில் எலெக்ஷன் இருக்குது. 1 மாதத்தில் எப்படி பண்ணுறேன்றாங்க. அது நம்பிக்கையே இல்லையா? அது ஏதோ அது இந்த ஜென்சி இருக்குது அந்த கேட்டகிரி, அவங்கள தூக்குறதுக்காக. ஏன்னா அவங்க வந்து 90% ஓட்டு வந்து தளபதிக்கு போடுற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் அந்த கேதர் பண்ணி தான் அவங்க இது தேவையில்லாமல் தான் விஜயை அமுக்கணும்னு சொல்லிட்டு தளபதியை பண்ணோன்ட்டு தான் அவங்க பண்ணுறது. ஆமாங்க, அதுதான் நான் சொன்னேனே இதுக்கு முன்னாடி. செத்தவங்க ஓட்டு எடுக்கணும்னா அவங்க ஓட்டு மட்டும் தான் எடுக்கணும். தேவையில்லாமல் இருக்கிறவங்களையே திரும்ப போட்டு அவங்கள வந்து நீங்கள் வந்து அதை கொடுங்க இதை கொடுங்க. போன வாட்டி 2002 ஓட்டு போட்டால் தான் உங்களுக்கு ஓட்டுனா இதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் பண்ணுறது தான். அதான் தாவேக்காவை இது பண்ண வெற்றி அடிக்கும் கண்டிப்பாக ஆகும். அதை முறியடிக்க தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஆளுங்கட்சி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா எஸ்ஐஆர் வந்து அவங்களோட ஆளை மட்டும் அவங்க விட்டு ஒவ்வொரு ஏரியாவாக அவங்க கட்சிக்காரை மட்டும் ஒரு லிஸ்ட் எடுத்து ஓட்டு லிஸ்ட்டு கணக்கு பண்ணுறாங்க. மற்றவங்க வந்து விட்டு மிஸ் ஆயிடுது. அப்போ என்ன ஆகுது? அந்த ஓட்டு மிஸ் ஆனால ஆளுங்கட்சி மட்டும்தான் அவங்க ஓட்டு போடுறாங்க. ஸோ எங்களை மாதிரி டிவிக்கே இல்லை மற்ற எல்லாம் வந்து கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஓட்டுக்குள்ளே யாருக்குள்ளோ டிஎம்கே விழும். டிஎம்கே தான் டிவி யார் சிவப்பா டிஎம்கே வின் பண்ணும். இதைத்தான் இந்த எஸ்ஐஆர் இருந்து கொண்டு வராங்க. மறைமுக ஆதரவு தானா? இது தமிழ்நாடு தான் உழைக்கணும். இது வந்து முன்னாடி கொண்டு வரணும். ஏன்னா
ஏன் இப்போ 6 மாதத்தில் கொண்டு வராங்க? 4 வருஷம் என்ன பண்ணாங்க? அது 4 வருஷம் கொண்டு வந்து இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கலாம். இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்காது. ஸோ இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை முடிக்கணும். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்கள் கலந்துக்கிட்டோம் மதுரை சார்பாக. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பிரதர். இவங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே பீகாருக்கு கொண்டு வந்தாங்க. பீகாரில் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? 1 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. 1 வருஷம் சமயத்தில் கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து 6 மாதம் இருக்குது. அதிகபட்சம் 6 மாதம் இருக்குது. அந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து எப்படி ஒரு 6.5-7 கோடி மக்களோட வாக்குரிமை நீங்கள் சீர்திருத்திடுவீங்க? யாரை உள்ளே கொண்டு வரீங்க, யாரை வெளில போடுவீங்க? இப்போ நீங்கள் இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்து எத்தனை வாக்குங்களை வந்து வெளில போடுறீங்க? ரெண்டாவது வந்து இளைஞர்கள் வாக்கு, ஜென்ஸ் முதல் தலைமுறை வாக்கு ரொம்ப பாதிக்கப்படும். அதுக்காக தான் எங்கள் தளபதி சொல்லியிருக்கிறாரு, நேற்று வந்து வீடியோவில் வெளியிட்டிருக்காரு. அதுக்கு நாங்கள் தொண்டர்கள் நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம். பொதுமக்கள் வந்து எங்கள் தமிழக வெற்றி கழக தொண்டர் நாடுங்க, உங்களோட வீட்டு கீழே இருக்கிறவங்களே, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கரெக்டாக ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவாங்க. இது தேவையில்லாது தேர்தல் முடிஞ்ச அப்புறம் பண்ணாயிட போகுது. அதான் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் தாமரை மலர போகிறதுக்கு கிடையாது. இந்த ஜென்மம் இல்லை, எங்கள் தளபதி இருக்கிற வரைக்கும், தொண்டராகிய நாங்கள் இருக்கிற வரைக்கும், இந்த தமிழ்நாட்டின் கடைசி தமிழ்குடி இருக்கிற வரைக்கும் தாமரை மலராது, பிஜேபி வராது. எங்கள் வீட்டுக்கு செடி தொட்டியில் நாங்கள் தாமரையை வளர்த்துக்கிறோம். தமிழ்நாட்டில் எங்களுக்கு வேண்டாம். இது மூலமா கள்ள ஓட்டு ஒழியன்ட்டு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. ரிவிஷன் தான், இது ஒரு ரிவிஷன் தான் நாங்கள் பண்ணுறோம். இது எதுக்கு தடை பண்ணுறீங்கன்ற கேள்வி கேட்குறாங்க. அதாவது அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கள்ள ஓட்டு ஒழியணும். அப்போ இத்தனை வருஷம் கள்ள ஓட்டே நடக்கலையா? இப்போ நேற்று தான் வந்து பிரதமர் வந்து மோடி வந்து பிரதமர் அதுதான் சொல்கிறாங்க. இது ஏன் கொண்டு வரலன்னு அதே தான் மறுபடியும் கேட்குறேன். 21 எலெக்ஷன் முடிஞ்சது தமிழ்நாட்டில், உடனே சூட ஆரம்பிச்சிருக்கலாமா? சரி ரைட்டு. 2019 நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்தது, அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாமா? இல்லை வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன் பொறுக்கதான் பொறுத்துட்டு ஒரு 6 மாதம் தேர்தல் வந்து முடிஞ்சாலும் நீங்கள் பண்ணிட்டு போங்களா? அவங்கள யார் கேட்க போகிறா? மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுங்க, தெளிவான மாநில அரசு கொடுக்கணுங்க. முதல்ல இதோட விழிப்புணர்வு மாநில அரசு கொடுக்கணுங்க. சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றணுங்க. எஸ்ஐஆரை வந்து எதிர்த்தோ இல்லைன்னா அதை வந்து தள்ளி போட சொல்லி தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றணும். அவர் அறிவாலயத்தில் வந்து அனைத்தாட்சி கூட்டம் கூப்பிட்டு யாருக்கு நீங்கள் வந்து கள்ளக்காப்பு நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்க? யாருக்கு நீங்கள் கள்ளக்காப்பு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க? வெளியே வந்து திமுக பாஜக எதிர்ப்பு, உள்ளே வந்து பாஜகவோட கூட்டு. இது ரைட்டு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னொரு 6 மாதம் தானே, அரசியல் மாற்றம் வரும், காட்சிகள் மாறும், ஆட்சி நிர்வாகம் மாறும், புதுமையாக சந்திப்போம். எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா சிறப்பு வாக்காளர் திருட்டம். அதுக்கு முன்னாடி நான் வந்து என் பேர் வசந்த், நான் சட்டம் பயின்று வரேன். நான் ஆர்கே நகர் 42வது வட்டத்துலேருந்து வரேன். எஸ்ஐஆர் இந்த ஆர்ப்பாட்டம் எதனால? இந்த ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஆர்ன்றது வந்து இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. ஆனால் அது வந்து எப்படின்னா சரியான நெறிமுறையில் யார் அட்ரஸ் இல்லையோ அவங்களுக்காக நடந்தது தான் இது. இப்போ நடக்கிறது அந்த மாதிரி கரெக்டான முறையில் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம அரசியலமைப்பு சாசனத்தில் அம்பேத்கர் கொடுத்ததுலேயே அதிகப்படியான சக்தி வாய்ந்த ஒரு உரிமைன்னு பார்த்திங்கன்னா வாக்காளர் உரிமை தான். அதை வச்சு தான் இந்த அரசு இயந்திரம், நம்ம மாநில உரிமை எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஜக பார்த்திங்கன்னா மறைமுகமாக உள்ளே வர்றதுக்காக இந்த வாக்காளர் உரிமையவே, நமக்கு இருக்கிற முக்கியமான உரிமையை பறிக்கிறதுக்காக பார்க்குறாங்க. அதுக்கு நம்ம வந்து விடக்கூடாது, அதை சரியான நெறிமுறையில் படுத்தணும், நம்மளோட வாக்குரிமையை காப்பாற்றணுன்றதுக்காக நம்ம தளபதி அவர்களோட அறிவுறுத்தலின் பேரும் நம்ம பொதுச் செயலாளர் தலைமையில் இந்த இது நடக்குது. கள்ள ஓட்டு ஒழியும் பிரதர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட இதுவே பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியே ஒரு இது விட்டார். என்ன விட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு திருத்து, அது அவங்க பண்ணதாக தான் ஒரு குற்றச்சாட்டு வச்சு அதை விட்டார். அதை அவங்க சரி பண்ணவே முடியல, அதையே அவங்களால முடியல. இதே பீகாரில் ட்ரை பண்ணாங்க, அதில் ஒழிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அதனால் இதனால ஒழியும் அப்படின்றது கண்டிப்பாக. இதனால் வந்து அடிப்படை பாமனரோட உரிமை தான் போகும். பாமனர் இப்போ வேலைக்கு போயிடுவாங்க இவங்க வர அன்றைக்கி. அப்போ அவங்க இல்லைனா அவங்களோட உரிமையை, அவங்களோட ஓட்டு லிஸ்ட்லேருந்து அவங்க பேர் எடுக்கிறதுன்றது வந்து சரியே கிடையாதுல்ல. அது எப்படி சரியான ஒரு திருத்தமாக இருக்கும்? திருத்தம்ன்றது வந்து இருக்கவங்க யார் சரியான பேரில் இல்லாதவங்களை எடுக்கணும். உரிமை இந்த இடத்துல இருக்கவங்களை வந்து இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துறதுல இருக்கக்கூடாது. நம்ம தளபதி என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து திமுக காரங்க தான் வந்து அந்த வேலைக்கே வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களோட வீட்டில் இருக்கவங்க இந்த இடத்துல இல்லை அப்படின்றது தவறான முறையில் அதை போடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. இது எப்படி கரெக்டான ஒரு கள்ள ஓட்டு ஒழிக்கிறதுக்கோ திருத்தன்றதுக்கு இது ஒன்றுமே கிடையாதுல்ல. இது வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சரியான மறைமுகமாக மதவாத சக்திகள் வந்து மறைமுகமாக தமிழகத்துக்குள்ளே வரதுக்கான ஒரு வழியாக தான் இதை பயன்படுத்த பார்க்குறாங்கன்றது தான் நம்மளோட குற்றச்சாட்டு. இதை சரியான நெறிமுறைப்படுத்தி நல்ல ஒரு இதில் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது தான் நம்ம சொல்கிறது. எப்படி இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுன்றது ஒரு நல்ல டிகிரி படித்தவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட குழப்பம். அவங்களே யூடியூப் வீடியோ பார்க்குறாங்க, அதில் சொல்லி பண்ணுறாங்க. அப்படி இருக்கப்ப அது எப்படி பண்ண முடியும்?
அதை ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொஞ்சம் டைம் கொடுத்து அப்படி பண்ணும். ஒரு 30 நாளில் பண்ணுறதுன்றது சாத்தியமே கிடையாது. ஒரு கவர்மெண்ட் வேலையில் பார்க்குறவங்க தான் அதை இது பண்ணவே வராங்க. அவங்க எப்படி இதை முடிப்பாங்க 30 நாளில்? அவங்களுக்கு அந்த வேலை பார்ப்பாங்களா, இந்த வேலை பார்ப்பாங்களா? பணி சுமை தான் அதிகமாகும், அவங்களுக்கும் ப்ரெஷர் தான் இன்னும் வருது.